100 நாள் பயிற்சியோட 20வது நாள் காலையில எழுந்து 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வரலான்ட்டு தான் போனேன். பக்கத்து வீட்டு பையன் வந்துட்டு அண்ணே நானும் வீடியோக்குள்ள வரேன் அப்படின்னு சொன்னான். அவன் கூட ஒரு கிளிப் எடுத்து காலைல சாப்பாடு சாப்பிட்டு நானும் பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டேன். மதிய சாப்பாடுக்கு தயிர் சாதம் வித் ஊறுகாய் சாப்பிட்டே இருக்கும்போது ஆனந்தமாவும் ஒரே புலம்பல். ஏன்டா புலம்புறேன்னு கேட்டா பிஆர்ல கடைசி சோன்ல வரைக்கும் 10 ஸ்குவாட் இருக்கானுங்கன்னு சொல்றான். அவனுக்கு இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை, ஆனா அடிச்சு மொதல் ஸ்குவாட எங்களை தான் எலிமினேட் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கதறல். அப்புறம் பாய்ஸ் நான் 3 நாளா தேட்டு இருந்த ஐடி கார்டு செம சேஃபா தான் இருக்கான். மட்டும் காணாம போயிருந்தான், டிபார்ட்மெண்ட்ல வச்சு குத்தி விட்டுருப்பாங்க. அவர் துணி மாதிரி வந்துட்டு பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக சொல்ற மாதிரி எங்க ஜிம்ல அவ்வளவு கூட்டம். இன்னைக்கு மீன் மார்க்கெட் மாதிரி அங்கங்க நின்று பசங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்கானுங்க. நான் ஸ்ட்ரெச்சிங் முடிச்சுட்டு பைசப்க்கு 2 வேரியேஷன்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஐயா கிட்ட போயிட்டேன். என்னோட ஒர்க் அவுட்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஓன் பாடி வச்சு ட்ரைனிங் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது ஏன்னு பாத்தீங்கன்னா என்னோட ட்ரைனிங் மோஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் பேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் எங்க ஐயா எனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தாரு. இப்போ ரீசெண்டா இன்ஸ்டால ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க அந்த புஷ்அப் போட சொன்னாரு. நான் நினைச்ச அளவு கஷ்டமாலாம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஆனா அந்த மேல கீழே போயிட்டு வரும்போது கட்டவரல் மட்டும் கொஞ்சம் அடி போடும் பாத்துக்கோங்க. அதை முடிச்சிட்டு 5 ஃபிங்கர் புஷ்அப் 3 செட் ஆஃப் 15 ரெபிடேஷன்ல போட்டு அப்புறம் நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஃபிராக்ஷன் அன்லாக் பண்ணி வச்சிருந்தேன். அது வருதா இல்லையா செக் பண்ணி பார்த்தா நல்லா தான் வந்துச்சு. அப்புறம் பயிற்சியை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். யாருனே தெரியல, ஒரு அண்ணன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது லிஃப்ட் கொடுத்தாரு. நல்ல மனிதர், நல்ல மனசு, நல்லா இருக்கட்டும். அப்புறம் கடைக்கு வந்துட்டு கடவாசல்ல பார்த்தா ஒரே பூக்கள் பூக்கும் தருணம் ரெஃபரன்ஸ் தான் கடையில. அதை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.